ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேல் சக்தி வாய்ந்த நாடாக இருக்க முக்கிய காரணம் அவங்க கிட்ட இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இஸ்ரேலோட ஜிடிபி சுமார் 600 பில்லியன் யூஎஸ். இதுவே ஈரான் நாட்டோட ஜிடிபி வெறும் 375 பில்லியன் யூஎஸ். ஒரு இஸ்ரேலிய குடிமகனோட சராசரி மாத வருமானம் சுமார் 4000 யூஎஸ். இது இந்தியன் ரூபீஸில் கிட்டத்தட்ட 3,73,000. எந்தெந்த துறைகள் இஸ்ரேல் நாட்டின் ஜிடிபிக்கு அதிக பங்கு வகிக்குதுன்னா சர்வீஸ் செக்டார், அதாவது ஆயுதம் ஏற்றுமதி, சாஃப்ட்வேர், சைபர் செக்யூரிட்டி மற்றும் R&D சர்வீஸ். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா மற்றும் விவசாயம் இந்த நாட்டின் ஜிடிபியில் முக்கிய பங்கு வகிக்குது. இஸ்ரேல் அவங்க நாட்டோட எல்லையில் பாதுகாப்புக்காக அயன் டோம் மாதிரியான மேம்பட்ட ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை பொருத்தி இருக்காங்க. இது எதிரி நாட்டு ஏவுகணைகளை கண்டுபிடிச்சு அளிக்கும். அதே போல ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா செயல்படுற ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் கூட பொருத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலில் ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பாக இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும். அதாவது ஆண்கள் 2 வருஷம் 6 மாதங்கள், பெண்கள் 2 வருஷங்கள் பணியாற்ற வேண்டும். தொழில்நுட்பத்தில் மற்ற தேசங்களை விட இஸ்ரேல் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. பெகாசஸ் ஸ்பைவேரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு ஹேக்கிங் சாஃப்ட்வேர். பயங்கரவாதத்தை முன்கூட்டியே கண்டுபிடிக்க உருவாக்கப்பட்ட இந்த சாஃப்ட்வேர் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த NSO அப்படிங்கிற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுச்சு. இஸ்ரேல் சாதித்த எத்தனையோ வெற்றிகளுக்கு இந்த சாஃப்ட்வேரும் ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. யூசரோட உதவி இல்லாமலேயே அவங்களோட மொபைல் மற்றும் லேப்டாப்பில் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண முடியும். இதை 0 கிளிக்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். அதுதான் இரிகேஷன் டெக்னாலஜி, அதாவது நீர்ப்பாசன தொழில்நுட்பம். விவசாயத்துக்காக இஸ்ரேல் கண்டுபிடிச்ச இந்த தொழில்நுட்பத்தை பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் வியந்து போனாங்க. உலகத்திலேயே 10 மிகப்பெரிய விவசாய உற்பத்தி தேசங்களில் இஸ்ரேலும் ஒன்றா இருக்குது. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த நாட்டில் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இஸ்ரேல் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டமை உருவாக்குனாங்க. அதிக தண்ணியை சேமிக்கிற இந்த முறையில் செடிகளோட வேர் பகுதிக்கு பைப்ஸ் உதவியால் நேரடியாக தண்ணி அனுப்பப்படும். இஸ்ரேல் தேசத்தில் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது. இஸ்ரேலில் ஒரு ஸ்டார்ட் அப் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே 3000க்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இங்கே 1400 பேரில் யாராவது ஒரு நபர் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியின் CEO. இஸ்ரேல் அவங்களோட ஜிடிபியில் சுமார் 4% ரிசர்ச் மற்றும் டெவலப்மெண்ட்டில் முதலீடு செய்கிறாங்க. ஆனால் சுமார் 4000 பில்லியன் யூஎஸ் ஜிடிபியை கொண்ட இந்தியா வெறும் 0.64% தான் R&Dயில் முதலீடு செய்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.